வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு தான் லிட்ரலாக வந்து இதுக்கு முந்தின எபிசோடு எடிட் பண்ணி இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு இன்னொரு வீடியோ எடுத்து நான் பேக்கப்பாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எப்போ வரும் தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது நடந்த ஸ்டோரிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கீழே கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஓகே. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ண ஸ்டோரி இன்னும் நான் சொல்லல, ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க சொல்லல அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட இன்ஸ்டா சாட்ல போயிட்டு எதுல ஷேர் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ஃபார்ம்ல வந்து போட்டுருங்க. ஏன்னா நிறைய ஸ்டோரிஸ் மிஸ் ஆயிருக்கு, அதனாலதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்க இப்போ இன்ஸ்டாகிராம் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ டைம் வந்து 3:46. நான் வந்து இந்த வீடியோ 1 hourலாம் லாங் எடுக்க முடியாது. 1 hourக்கு நான் உட்காந்து வீடியோ எடுத்தேன்னா அது எப்படியும் ஒரு 40 minutes தான் வரும் ஃபுட்டேஜ். நம்ம வீடியோ எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் 40 minutes தான் வரும். இப்போ ஐ கேன் ஒன்லி டேக் 40 minutes ஃபார் வீடியோ. அது எப்படியும் வந்து 30 minutes 25 minutes அந்த மாதிரி தான். முந்தி ஒரு ஃபார்மேட்ல ஓடிட்டு இருந்ததுல ஒரு 25 minutes 28 minutes அந்த மாதிரி தான் வரும் இந்த வீடியோ. நான் இப்போவே டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். ஐ நோ லாங் ஃபார்மேட் வீடியோனா நல்லா உட்காந்து சில்லா ஒரு ஓரமா ஓட விட்டுட்டு நம்ம ஒர்க் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் லேட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நான் வந்து ஹால் காட்டின ட்ரெஸ்ஸஸ்லாம் வேற போட்டு காட்டணும். அதுக்கப்புறம் நான் போய் உறங்கணும். அப்புறம் காலையில் எழுந்துச்சு இன்னைக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்ணணும், அதை போடணும். அடுத்து நான் வெளியே போவேன். ஸோ இப்படி இருக்கறனால நான் வந்து கொஞ்சம் இந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் குட்டியாக ஆக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் வந்து இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்பேம்ல போய் ஹிடன் ரெக்வெஸ்ட் இருக்கும்ல, அதுல எதுவும் ஸ்டோரி இருக்கா அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு தானே நான் வந்து எபிசோட் போட்டேன். அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்து இன்னும் நீங்க எந்த போட என்னன்னு பாருங்க, இன்னும் ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் மை ஸ்டோரி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்டோரியை ரீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இதே வந்து நல்ல பெரிய ஸ்டோரியா அனுப்பியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி நம்பர் 1. கொஞ்சம் தூரமா இருக்கீங்க, கிட்ட வாங்க. ஓகே, ரொம்ப கிட்ட வந்துருச்சா? ஓகே நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? பிடிச்ச ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கோங்க. ஆரம்பிப்போம். ஒரு கிரேசி ரைடா இருக்க போது. Hi Arti, I don't know whether to share this or not. It was in my heart for many years. I have shared only this to my closed ones because it's very personal. But still, when I saw your videos, people sharing the stories, I just thought of sharing mine too. So here's my story. இது வந்து ஒரு 10 years ஆயிருக்கும். இப்போ என்னோட ஏஜ் 29. நானு அண்ணா அப்பா அம்மா வீட்டுல இருந்தோம். அப்ப எங்க அண்ணா எனக்கு சிக்கன் பிடிக்கும்னு எனக்கு எப்பயுமே நைட்ல வாங்கிட்டு வருவான். அப்போ ஒன் டே அதே மாதிரி வாங்கிட்டு வந்தான், பெப்பர் சிக்கன். நானு அண்ணா டாடி சாப்பிட்டோம், மம்மி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்க ஹால்ல நானு அண்ணா படுத்துட்டு இருந்தோம். சடன்லி எங்க அண்ணா என்கிட்ட பேசவே இல்லை. யூஸ்வலி படுக்கும்போது பேசிட்டு தூங்குவோம். அன்னைக்கு எங்க அண்ணா எதுவுமே பேசல. அப்புறம் ஒரு 5 minutesல எந்திரிச்சு ஸ்விட்ச் போர்டு கிட்ட போய் நின்னுட்டு இருந்தான். அப்புறம் நான் கேட்டேன், ஏண்டா அண்ணா அங்க போய் நிக்கிற, என்ன பண்றேன்னு. சடன்லி அவன் முன்னாடி டோர் பக்கமா வேகமா ஓடி போயிட்டான். அப்புறம் நான் நினைச்சேன் எங்க அண்ணாக்கு ஏதோ கால் வந்திருக்குன்னு. அப்புறம் ஒரு 5 minutes ஆனதுக்கு அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டுச்சே. ஒரு 5 minutes ஆனதுக்கு அப்புறமாவும் வரல. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நானே போய் பார்க்கலாம்னு போனேன். அங்க பார்த்தா யாருமே இல்லை. ஸோ வேகமா எங்க மம்மி அண்ட் டாடிய எழுப்பி வெயிட் பண்ணேன். தென் அவங்க அங்க வந்து பார்த்தா எங்க அண்ணா பின்னாடி நாங்க ஒரு ஷெட் மாதிரி கட்டி வச்சிருக்கோம், லைக் ஷீட் போட்டு. அது மேல எப்படி ஏறினான்னு தெரியல, ஒரு மாதிரியா உருமிட்டு இருந்தாங்க. தென் எங்க டாடி என்னடா பண்ணிட்டு இருக்கு அங்கன்னு கேட்டா தெலுங்குல ஹே சிக்கன் காவாலி நாக்கு அப்படின்னு சொல்றான். எங்க அண்ணாக்கு தமிழே ஒழுங்கா வராது. தெலுங்கு மூவிலாம் பார்த்துட்டு இருந்தா நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பேன். அவன் போய் எப்படி தெலுங்கு பேசுறான்னு புரியல. அப்புறம் எங்க மம்மிக்கு டவுட் வந்து சொன்னாங்க அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்ட்டு. தென் அவன் ட்ரெஸ்ல அவனே கிழிச்சு நேக்கடா கீழே குதிச்சான். எங்க மம்மி கந்த சஷ்டி கவசம் அதெல்லாம் பிளே பண்ணிட்டு அப்போ கூட அவனால கான்சியஸ் ஆக முடியல. தென் அவன் அப்படியே காம்பவுண்ட் சைடா ஓடி வந்து மெயின் கேட் ஓபன் பண்ணி வெளியே ஓடினான். நானும் எங்க மம்மியும் பிடிக்க போனோம். அகெயின் அவன் கேட்குள்ள வந்து நானு பையனை போய்
చేసుకుంటాను அப்படின்னு சொன்னான். அப்படின்னா நான் மேல போய் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் எங்க அண்ணாவை பிடிச்சி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவன் மேல பெட்ஷீட் போட்டு தென் எங்க கசின் அக்காவுக்கு ஃபோன் போட்டு, அவங்க கிறிஸ்டின், ஸோ பாஸ்டருக்கு கான்ஃபரன்ஸ் வச்சு ப்ரே பண்ணி ஸ்பீக்கர்ல கேட்டேன். அவன் தெலுங்குல நான் பேரு நிவேதான்னு சொல்றான். அப்புறம் ப்ரேலாம் பண்ணி அப்புறம் நார்மல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டான். என்னை டைட்டா பிடிச்சி அங்க பாரு ஹரிணி அப்படின்னு கை காட்டிட்டே இருந்தான். தென் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல நார்மல் ஆயிட்டு என்னை அப்படியே பிடிச்சிட்டு தூங்கிட்டான். நாங்க யாருமே தூங்கல. தென் மார்னிங் நானு அண்ணா ஒரு தர்கால ஒரு தாத்தா இருந்தாரு. அவரு ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அங்க போவாங்க எல்லா கேஸ்ட் பீப்புளும். ஸோ நாங்க 2 பேரும் போய் அங்க அவர்கிட்ட தாயத்து கட்டிட்டு வந்தோம். அண்ட் வி ஹாவ் லேப்டாப். ஹீ இஸ் லைக் அவர் பிரதர். அவன் ரொம்ப எங்க அண்ணா கிட்ட அட்டாச். அவனே எங்க அண்ணா கிட்ட வரவே இல்லை ஒரு 2 டேஸ்க்கு. அண்ட் அவன்கிட்ட நான் மெச்சூர்டா எல்லாமே கேட்டேன். டே அண்ணா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு. அவன் சொன்னான், போடி எனக்கு எதுவுமே தெரியல, பாடி ரொம்ப பர்ன் ஆச்சு அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் ஸ்டோரி இருக்கு. எங்க அண்ணா ரிலேட்டட் தான். 3 years பேக் எங்க டேடி பாஸ்ட் அவே. எக்ஸாக்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆக 2 days முன்னாடி. எங்க டேடிக்கு லாஸ்ட்ல கூட இருந்தது எங்க அண்ணா தான். எங்க டேடிக்கு நாங்கன்னா அவ்வளோ உயிர். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஹப்பி வீட்டில் இருந்தேன். அண்ட் எனக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதனால நான் எங்க டேடியை பார்க்க போல. அவர் பெட் ரிடனா இருக்கும்போது ஐ யூஸ் டு ஃபெயிண்ட் சோ மெனி டைம்ஸ். தென் அவர் பாஸ்டவே ஆயிட்டாரு. நான் அங்க போய் ஒரு 3 daysல லாக்டவுன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஹப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். பட் லாக்டவுன் போட்டதுனால என்னால எங்க அம்மா வீட்டுக்கு அகைன் போக முடியல. ஆஃப்டர் 21 days நாங்கள் திதி வச்சோம். அப்போ எப்படியும் எங்கள் மம்மி வீட்டுக்கு நான் போயிட்டேன். அப்போ எங்கள் மம்மி சொல்கிறாங்க, எப்படியும் எங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் காரியம் பண்ணுற முந்தின நாள் நாங்கள் எல்லாம் வச்சு படைப்போம். அப்போ வீட்டுக்கு வெளியே கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு உள்ளார போயிடுவோம். டோர் ஓப்பன்லேயே வச்சு. ஸோ தட் ஏதாச்சும் ஒரு மூலியமா லைக் ஒரு கேட் இல்ல ஒரு டாக் ரூபத்துல இறந்து போனவங்க வருவாங்கன்னு நான் அந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். ஸோ எங்க அண்ணா நைட் கற்பூரம் ஏத்தி எழுந்தானா கேட்டுக்கு வெளியே அப்படியே எங்க டேடி மாதிரியே பிஹேவ் பண்ணான். வந்து கோவமா எங்க டேடி ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது எப்படி இருப்பாங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ணி அப்புறம் எங்க அத்தை டேடியோட தங்கச்சி சரிங்க அண்ணா நீங்க நிம்மதியா போங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்க அண்ணா நார்மல் ஆயிட்டாங்க. இது எங்க அம்மா மார்னிங் நான் காரியம் பண்ண வரும்போது சொன்னது. பட் அத்தை எங்க டேடி ஓடுது நான் பேய் அப்படின்னு சொல்லல. அவருக்கு பிடிச்சவங்க மேல வந்து லாஸ்டா இருந்து போனாரு. எங்க டேடிய பார்க்காம இன்னுமே என்னால முடியல. எனிவேஸ் ஆர்த்தி, லவ் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் கீப் கோயிங். All the best and love your boldness and lots of love from Bangalore. Thank you so much. So அவங்க அதுக்கப்புறமும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. When you're reading story, please read 2 stories in 2 different episodes. Actually அது ரொம்ப பெருசு. எல்லாரோட ஸ்டோரிஸ் கூட படிக்கணும்ல. So many would have shared your many stories. So let's not wait them. You can read any one story among that Aarthi. எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க. ஆக்சுவலி லாங்லாம் இல்லை, நான் 2 ஸ்டோரியும் படிச்சிட்டேன். 2வது இன்சிடென்ட் வந்து எனக்கு லைட்டாக வந்து ஹார்ட்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ரொம்ப பர்சனலான ஸ்டோரி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்து எல்லாருமே எல்லாரோட ஸ்டோரியும் ரெஸ்பெக்ட் பண்ணுற பீப்புள் தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டோரி போகலாம். ஃபர்ஸ்ட் 12 minutes தான் இருக்கா. எனக்கு இதுக்கே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் பிரெத் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக பேச முடியாத மாதிரி ஒரு இது. ஆனால் அந்த அளவுக்கு டயர்டாலாம் இல்லை. என்னன்னு தெரியல, அந்த ஒரு மாதிரி இருக்கு இப்போ ஸ்டோரி படிக்கும் போதே. ஸோ ஸ்டோரி நம்பர் 2. ஹாய் அக்கா, ஐ எம் சேமதி ஃப்ரம் திருவள்ளூர். சேமதி தான் நினைக்கிறேன். சாரி உங்க நேம் நான் தப்பா சொல்லியிருந்தா. அக்கா, ஐ ஹாவ் 2 ghost stories. One of them was happened with me and another one was experienced by my tata. I mean my dad's dad. Story number 1. Actually this happened with me when I was studying in 8th standard. Now I am in 9th standard akka. This happened at 12:30 or 11:45 p.m. I don't know the timing because I am coming from school to home by asking permission at my class teacher. Actually the way for railway station is by a subway and station is small stopping and the trains are not frequent by the way. The way from subway to station have only some steps. The way for the station doesn't have any compounds on both sides, so that the tracks are visible from both of the sides. So akka, now imagine that I am in the halfway of the station. I saw something like white fog
passing in front of me from right to left. I thought that it was a fog by burning the waste, but I was unable to smell any burning smell, so that I checked that is there anything burning on the left side, but I can't find anything, akka. After that, I comforted myself that it was just a fog by burning some waste in distance. After some months, I told this to my dad. He said that I saw a spirit, but after that only the reality hit me hard. But after that incident, I never saw anything in my life. And another one I will share next time. Bye, akka. You're so sweet. Story number 2. This one is told by my dad. He said that his dad told to him like when he was studying in 7th standard. My grandfather had smoking habit. So he always smoked in the backyard of the house. In that backyard, there is a well as well. One day he came to the backyard to smoke. On that time, he heard a crying sound of a woman. He saw that side but didn't find anything. In that side, there was a pump set. After that, he again heard the same sound. This time, he saw a black shadow within a second. It jumped into the well of the backyard. Then only he remembered that a girl suicide in that well 3 months ago. After that, he never saw anything. And my dad explained that it as Katteri akka. Thank you, akka. Stay blessed. I like your way of explanation of the stories, akka. Thank you so much. காட்டேரினா ரொம்ப பயம் எனக்கு. I mean, பேய்னாலே எனக்கு ரொம்ப பயம். காட்டேரினா ரொம்ப பயம். அது ஏன்னா நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் இருக்குது. லைக் கேசிஏ ஸ்கூல் இருந்தது, இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது. அதுக்கு லைக் எங்களோட இதுக்கு பேக் சைட்லேயே வந்து எங்கள் அந்த கேசிஏ ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலோட கிரவுண்டு. அது ஒரு கிரவுண்ட் மாதிரிலாம் இருக்காது. அது சும்மா ஒரு மேன்மேடு கிரவுண்டுன்னு சொல்லலாம். குட்டி பார்க்கிங் ஸ்பேஸு இல்லைனா ஒரு கடை இருக்க வேண்டிய இடத்த கொஞ்சமாக மண்டு கஞ்ச பிஸ்னாரித்தனமாக மண்ணு போட்டு கேட்லாம் வர போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பிடி பீரியட் அப்படின்னா எங்களுக்கு வந்து பாய்ஸ் ஸ்கூல் மெயின் ரோட்டில் கேசிஏ ஸ்கூல் இருக்கும்ல, அது வரைக்கும் போகிறதுக்குலாம் அலோட் கிடையாது. அண்ட் அது பாய்ஸ் ஸ்கூல் வேறு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் மெயின் ரோட்டில் ஒரு பீரியடுக்கு இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே அந்த டைம் ஆகிடும். ஸோ அதனால் இந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி இடம் அலாட் பண்ணி அதில் தான் நாங்கள் வந்து பிடி பீரியட்லாம் போவோம். அது ரொம்ப 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 ரேரு. அந்த ஸ்கூலில் நான் 1 வருஷம் தான் படித்தேன். நரகம்னா என்ன அப்படின்றத நான் வந்து பார்த்தேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த 1 வருஷம். ஸோ அந்த கிரவுண்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாட்டி வந்து லைனாக ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுருக்காங்க, ஏதோ கேம் மாதிரி விளையாடிருக்காங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாக ஒரு காட்டேரி நின்னதாகவும் அந்த விளையாடிட்டு ஒருத்தங்களா தாண்டி வரும்போது அந்த காட்டேரியை பார்த்து அது அரைஞ்சிருச்சு அப்படின்ட்டு பட்ட பகல்ல. இதை கேட்டதுலேருந்து அந்த கிரவுண்டுக்கு ஒரு வாட்டி போகும்போதும் எப்படி தைரியமா இருக்கும். அந்த கதையிலையும் நல்லா ஃபுல்லாக சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பகல் டைம்ல அப்பயும் காட்டேரியை கண்ணில் பார்த்துருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க. அப்போ நான் தைரியமாக போவேன். என்னோட கிளாஸ்லேயே வந்து 130 பேரோ என்னமோ ஸ்ட்ரென்த்து, ரொம்ப அதிகம். 100 பேருக்கு 140 பேரோ என்னமோ தான் இருந்தது. ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக 100 பேருக்கு மேலே தான். ஸோ அந்த ஒரு குட்டி ஸ்பேஸில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அங்கே இருக்காங்கன்னா எவ்வளோ கும்பலாக இருக்கும். அப்பயும் நான் பயந்து பிடி போயிட்டு இருந்தேன். நான் ஒரு ஸ்பிரிட்டு இறந்துட்டாங்க, அவங்க வந்து தெரிவாங்க அப்படின்றது வேற. பட் ஆனால் அந்த காட்டேரினாலே அது ஒரு மாதிரி வலிக்கும் எனக்கு. இப்போ அந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இது ஒன்று ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ ஸ்டோரி நம்பர் 3. ஹாய் அக்கா, ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் மை நேம். ஐ எம் ஃப்ரம் திருச்சி. ஒன் டைம் நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு ஹவுஸில் தங்கணும். அங்கே ஃபர்ஸ்ட் நாங்கள் போயிருந்தப்போ ஒரு பிளாக் ஷேடோ நைட்டில் தெரியும். ஆனால் நான் அதை பெருசாக கண்டுக்கல. செகண்ட் டைம் நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தப்போ யாரோ என் காதுகிட்ட வந்து நீங்கள் எல்லாரும் சாக போறீங்கன்னு சொன்னாங்க. இது நான் என் அப்பா கிட்ட சொல்லுறப்ப அப்பா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் டைம் என்ன ப்ராசஸ் பண்ணி உன் பொண்ணை கொல்ல வேணான்னா நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லுச்சு. நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டோம். நாங்கள் அந்த வீட்டு ஓனரை விசாரிக்கும் போது அப்போதான் தெரிஞ்சது இதுக்கு முதல்ல அங்கே ஒரு சுடுகாடு இருந்துச்சு. அவ்வளோதான் என்னோட கோஸ்ட் ஸ்டோரி அக்கா. உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் அக்கா. கீப் ராக்கிங். லவ் யூ ஸோ மச் அக்கா. லவ் யூ டூ. இவங்க வந்து 3 இன்சிடெண்ட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. அப்பயும் வந்து பயமாக தான் இருக்குது. இவங்க ஒரு ஸ்டோரி அனுப்பியிருக்காங்க. பட் ஆனால் மெசேஜஸ் ஹிடன் பேஸ்ட் ஆன் யுவர் ஹிடன் வேர்ட்ஸ் ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்குது. என்னால் இவங்களோட ஸ்டோரி பார்க்க முடியல. ஒரே ஒரு மெசேஜ் தான் என்னால் பார்க்க முடியுது.
நான் எந்த ஒரு ஹிடன் ப்ரெஃபரன்சஸ் வேர்ட்ஸ் எதுவுமே நான் செட் பண்ணவே இல்லை. ஆனாலும் பாருங்க, இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு அப்படின்றாங்க. மொதல் ஸ்டோரியை நம்ம விட்டுட்டோம், அது நம்ம கண்ணுக்கே தெரியல. இது நான் ஒரு 4th or 5th படிக்கும் போது நடந்தது. அப்போல்லாம் சம்மர் டைம்ல நான் அப்பா அம்மா அண்ணாலாம் மொட்டை மாடியில போய் தூங்குவோம். எனக்கு டெய்லியும் டிஸ்டர்பாக தான் இருக்கும். நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். பட் ஒன் டே நைட் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு திடீர்னு முழிப்பு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் எந்திரிச்சு பார்த்தேன். அப்போ ஒரு ஒயிட்டா கோகோனட் ட்ரீ நடுவில் அசைஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து நான் பயந்து படுத்துட்டேன். அது கனவுல வந்து என் அப்பாவை கொல்ற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன். மார்னிங் என்னோட அண்ணா கிட்ட மட்டும் சொன்னேன். அப்புறமா நாங்க மாடியில தூங்குறது இல்லை. இல்லை, இத்தினூண்டு தான் இருக்கு, என்னவா இருக்க போகுது, இன்னும் பயங்கரமா இருந்துற போகுதுன்னு நினைச்சேன். பயங்கரமா தான் இருக்கு. அவள்தான். இதுக்கப்புறம் இன்ஸ்டால வந்து எதுவும் தெரியல. நம்ம ஒரு ரவுண்டு மெயில கொண்டு போய் செக் பண்ணலாம். இருக்கு, லைனா அனுப்பியிருக்காங்க. இதை லைனா படிப்போம். எவ்வளோ முடியுதோ படிக்கிறேன். ஆனால் 20 minutes தொடரல இன்னும். ஹாய் ஆர்த்தி, ஐம் ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் மை நேம் பிகாஸ் ஈஸியாக ஃபேமிலியில் கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒரு ஆல்மோஸ்ட் 40 years முன்னாடி அவங்க ஃபேமிலியில் நடந்த ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கரண்ட் போயிட்டா கேண்டில் லைட் வச்சு வெளிச்சத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப பயமாக இருக்கும். திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் டு மை மாமா. என் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 8 members. அதுல ஃபர்ஸ்ட் பிரதர், அதாவது எங்க மாமா டீனேஜ்ல இருக்கிறப்போ மிலிட்ரிக்கு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாம் சீக்கிரமாவே கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடுவாங்கல்ல, அதான் டீனேஜ்க்கா. மெயின் ரோட்ல இருந்து 1 kilometer நடக்கணும் எங்க ஊருக்கு. அப்போ எங்க தாத்தா போய் எங்க மாமாவை எப்பயும் அகாடமிக்கு பஸ் ஏற்றி விடுவாராம். பஸ் ஸ்டாப்னா சும்மா தான் ப்ராப்பரா இல்ல, ஒரு பெரிய ட்ரீ கீழே ஒரு ஸ்டோன் பெஞ்ச், அவ்வளவுதான் பஸ் ஸ்டாப். அது ஒரு வயல் ஓரமா இருக்கு. அந்த வயல் ஓனரோட பொண்ணு அந்த காலத்துல ரொம்ப சின்ன வயசுலயே ஜாண்டஸ் வந்து இறந்துட்டாங்களாம். அவங்க அந்த பஸ் ஸ்டாப் ட்ரீ கீழே தான் புதைச்சிருக்காங்க. எங்க தாத்தாக்கு இது தெரியும். எங்க தாத்தா ஒரு சர்ச் பாஸ்டர், ஸோ நிறைய பேய் ஓட்டியிருக்காரு. எங்க மாமாவை போறப்போ வரப்போலாம் அந்த பொண்ணு, அதாவது அந்த மோகினி பேய் பாக்குமா. அப்பயுமே ஒரு டைம் அப்படி எங்க மாமாவை பஸ் ஏற்றி அங்க தாத்தா கிளம்பலான்னு திரும்பியிருக்காரு. ஆனா அந்த மோகினி பேய் எங்க மாமாவை ஃபாலோ பண்றதுக்கு பஸ் பின்னாடி இருக்க லேடர்ல, பயமா இருக்கு, ஐயோ, லேடர்ல தொங்கிட்டே போச்சான். என் தாத்தாவை பார்த்து சிரிச்சுட்டே. நான் ஒரு செகண்ட் தாத்தா தான் அதை பார்த்து சிரிச்சாரு நினைச்சேன். தாத்தாவை பார்த்தே சிரிச்சுட்டே போயிருக்கா. எப்படி வில்லேஜ்ல உடனே பஸ் வராது. அடுத்த பஸ்ல அங்க தாத்தா பின்னாடியே போயிருக்காரு. அப்போல்லாம் ஃபோன் பண்ற ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. எங்க தாத்தா வேகமா போயிருக்காரு. அங்க மாமா ரீச் ஆயிட்டாங்க. ஆனா மாமாக்கு பெருசா எதுவுமே தெரியல அப்போ. ஆனா ஈவினிங் ஆனதும் பாடிலாம் ரொம்ப பெயினா இருந்திருக்கு. சரின்னு எங்க மாமா படுத்துட்டாங்களாம். தூங்குனா சரியாயிடும். ஆனா அந்த மோகினி பேய் எங்க மாமா மேல ஏறி உட்கார்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஜம்ப் பண்ணிட்டே இருந்திருக்கு. எங்க தாத்தா வர டைம் ஆகி அங்க மாமா மயங்குற ஸ்டேஜ் போயிட்டாங்களாம். அங்க தாத்தா போய் பாக்குறப்போ அங்க அந்த ஒரு பேய் மட்டும் இல்லையா, அது கூட 2 குட்டி பேயும் இருந்துச்சான். 3 சேர்ந்து லிட்டரலி எங்க மாமாவை கொல்ல ட்ரை பண்ணிருக்கு. அப்புறம் எங்க தாத்தா பைபிள் வேர்ஸ்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ணி எங்க மாமாவை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. இங்க வில்லேஜ் வந்தும் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாமா அதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்கு ஆர்த்தி எங்க ஃபேமிலியில. நீங்க இதை ரீட் பண்ணதும் அடுத்து அதை சொல்றேன். ஆல்ரெடி நீங்க வாசிச்ச என் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. அதுல உங்க ரியாக்ஷன் வேற லெவல். ஹோப் யூ வில் ரீட் திஸ் சூன். லவ் யூ ஆர்த்தி, லவ் யூ டூ. அப்போ வந்து தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்டோரியில எங்கெங்க நான் செத்து போவேன்னு தெரிஞ்சே அனுப்பியிருக்கீங்க. நான் என்னடா இது இப்படிலாம் நடக்குது. அது என்னமோ சீரியஸாக தான் நடந்திருக்கு. ஓகேவா, அந்த டைமில் அவங்களுக்கு சீரியஸாக இருந்திருக்கும். ஆனால் ரீட் பண்ணும்போது அந்த 2 குட்டி பேய் ஒரு மோகினி பிசாசு அவர் மேலே குதிக்குது. அது வந்து எனக்கு டொயின் 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 அந்த ஃபன்னி நாய்ஸோட கேட்குற மாதிரியே கேட்குது. ஆனாலும் எனக்கு ஹார்ட்டு கீழே வந்துருச்சு. அப்பயும் பயமாக இருக்குது. எப்படி நான் ஃபன்னியாக நான் யோசித்தாலும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இது வந்து அடுத்த ஸ்டோரி. எனக்கு போயிட்டே இருக்கே. ஸ்டார்ட் பண்ணலாமா? இது எத்தனாவது ஸ்டோரின்னு தெரில. எவ்வளோ தெம்பு இருக்கோ அது வரைக்கும் நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஓகேவா ஸ்டோரியை? ஹாய் அக்கா, ஐம் எ சப்ஸ்கிரைபர்.
லவ் யூ ஸோ மச் அக்கா, யூஆர் ஸோ க்யூட். இப்போலாம் உங்கள் வீடியோஸ் தான் அக்கா மோஸ்ட்டாக பார்க்குறேன். கோஸ்ட் ஸ்டோரி கேட்டிங்களா அக்கா? எனக்கு நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். நான் அப்போது 7th படிச்சுட்டு இருந்தேன் அக்கா, 5 years ago. அப்போ என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ வீட்டில் எல்லாரும் ஹாலில் இருந்து கெஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ ஹெட்ஏக்னு ஒரு ரூமில் தூங்கிட்டேன். நோட், விஷயம் என்னன்னா அது ஏன் ரூம் இல்லை, அது ஒரு காமன் பெட்ரூம். அந்த ரூம் விண்டோ ஓப்பன் பண்ணா வீட்டுக்கு பேக் சைட்ல ஒரு டெம்பிள் தெரியும், அம்மன் டெம்பிள். அது எங்க ஸ்ட்ரீட் டெம்பிள் அக்கா. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு எந்திரிச்சிட்டேன். அந்த ரூம் விண்டோ ஓப்பன் பண்ண எப்படா நின்னுச்சு, நான் வாட்டிக்கு இதை நான் ரீட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். ஐயோ, நான் திருப்பி ஒரு ஃபியூ லைன்ஸ் முன்னாடில இருந்து ரீட் பண்றேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு எந்திரிச்சிட்டேன். அந்த ரூம் விண்டோ ஓப்பன் பண்ணேன்க்கா. அப்போ பார்த்தா செம ஷாக். நான் வீட்டுக்கு வெளியே, அதாவது கார்டன் ஏரியாவில் நியர் தட் ரூம் விண்டோ கிட்ட ஒரு பெரிய ஜெயண்ட் ஷேடோ என்னை பார்த்து நிற்கிது. அதுவும் சோள காட்டு பொம்மை நிற்கும்ல, கையை விரிச்சிட்டு அப்படி நின்று பார்த்துச்சு. பேசிக்காக நான் பிரேவான பர்சன் அக்கா. ஆனால் அதை பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துச்சு. நான் கத்திட்டே ஓடிட்டேன், விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு. அம்மா அப்பாவை கூப்பிட்டேன். அப்போ எல்லாரும் ஏதோ திருடன் தான் வந்துட்டான் போலன்னு கார்டன்ல அம்மா அப்பா லைட் போட்டு பார்க்க போயிட்டாங்க. கார்டன் கொஞ்சம் பெருசு. ஸோ கொஞ்ச நேரம் தேடிட்டு அங்கே ஒன்றுமே இல்லையே, நீ எதை பார்த்த, ஒன்றும் இல்லை விடுன்னு சொன்னாங்க. நான் அழுதுட்டே என் கிராண்ட்மாவை ஹக் பண்ணிட்டு இருந்தேன். பட் என் கிராண்ட்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல பின்னாடி ஒரு டெம்பிள்னு, அந்த சாமி தான் வந்திருக்கலாம்னு. நான் அப்படியே விட்டுட்டேன். பட் அந்த ஒன் டைம் எனக்கு ஒரு மாதிரி சிலிர்த்துருச்சு. அந்த ஒன் டைம் மட்டும்தான் அதை பார்த்தேன்க்கா. அது அப்புறம் எதுவுமே இல்லை. வீட்லேயும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டாங்க. பாதி பேர் நம்பலை இதை. இப்போ கூட நான் அந்த ரூம்ல இருந்து டோர் கிட்ட இருந்து தான் டெக்ஸ்ட் பண்றேன் அக்கா. இதுதான்க்கா என் ஸ்டோரி. மொக்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்டோரி விட இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, ஐ நோ. பட் ஈவன் தோ இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். லவ் யூ ஸோ மச் அக்கா, கீப் ராக்கிங். ஃபேமிலியை கேட்டேன்னு சொல்லுங்க. இதை நீங்க யூடியூப்ல போடுவீங்களான்னு தெரியல அக்கா. போட்டா குமுதா ஹாப்பி என்னாச்சு. ஓகே அக்கா, கடை க்ளோஸ் பண்றேன், நேரம் வந்துருச்சு. ஸ்டே ஹாப்பி அண்ட் சீக்கிரமா தூங்குங்க அக்கா. ஹெல்த் முக்கியம் பிகிலு. ஹவு ஸ்வீட் யூ பீப்புள் ஆர், அவ்வளோ கியூட். ஸோ அதே மெசேஜ் தான் வந்து திருப்பி சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் திருப்பி பார்க்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சென்டிங். செம்ம ஸ்வீட்டாக பேசுறீங்க. லவ் யூ டூ. அது சாமின்றனால நோ பயம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரி போகலாம். இப்போ வரைக்கும் 20 minutes தான் வந்திருக்கா. 4:20 ஆக போகுது. இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்கு. நான் ஒரு 1 hour உட்காந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு 1 hour ஆகவே இன்னும் 20 minutes தான் ஆகுது. 40 minutes ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து இந்த கதையை ரீட் பண்றதுக்கு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஹாய் அக்கா, நான் அபயா ஸ்ரீ. நான் உங்களோட பெரிய ஃபேன். நான் 6th standard படிக்கிறேன். நீங்க ரொம்ப கியூட் அண்ட் பியூட்டிஃபுல். உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சு. என்ன மாதிரி மன்னிச்சு விட்றீங்க. ஸோ கோஸ்ட் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் நடந்தது, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நடந்திருக்கு. ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் ட்ரிப் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு சிமெட்ரி இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸு ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுவும் சிமெட்ரி கிட்ட. அங்கே ஒரு ஒயிட் ஷேடோவான என்னை பார்த்து கூப்பிட்டுச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. செகண்ட் இன்ஸ்டன்ட், நான் 3rd class படிக்கும்போது, அப்போ நான் ஒரு ஹவுஸ்ல இருந்தோம். எப்போ நாங்கள் அந்த ஹவுஸ்க்கு போனோமோ பேட் வைப்ரேஷன், ப்ராப்ளம், நெகட்டிவ் திங்ஸ். ஒரு நாள் நான் வாஷ்ரூம்க்கு போகலான்னு நைட் வெளியே வந்தேன். பாத்ரூம் வெளியே தான் இருக்கு. தெர் இஸ் அ ஸ்மால் ஹோல் இந்த பாத்ரூம். அந்த ஹோல்ல ஒரு டார்க் ரெட் ஐஸ் பார்த்தேன். அவ்வளோதான், ஓடி வந்து ஐ ஸ்லெப்ட். இன்னொரு நாள் வாட்டர் குடிக்கலான்னு அம்மாவை எழுப்பினேன், ஆனால் எந்திரிக்கல. ஸோ நானே கீழே போகலான்னு போனேன். ஸ்டெப்ஸ் இறங்கும்போது கொலுசு சவுண்ட். ஐ ரன் ஃபாஸ்ட் அண்ட் ஐ ட்ராங்க் வாட்டர் அண்ட் ஐ கேம் பேக் டு ரூம். அப்புறம் நாங்கள் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்போதான் ஐ நோட்டீஸ் தட் தேர் இஸ் அ ஜின் இன் தட் ஹவுஸ். அசால்ட்டா நான் இந்த குட்டி ஸ்டோரியோடும் பயம் இருக்காதுன்னு நினச்சிருக்கேன். பிகாஸ் மை மதர் செட் கிச்சனில் என்ன மாதிரியே உருவம் பார்த்தேன். எங்க அப்பா சொன்னாரு அந்த ஹவுஸ்ல ஏதோ இருக்குன்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ளீஸ் என் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க அக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. லவ் யூ. பாய். லவ் யூ. நல்லா ஜின் ஸ்டோரியை சொல்லிட்டு எனக்கு பயமத்தை கொடுத்துக்கிட்டு. அடுத்த ஸ்டோரி ஆக்சுவலி வந்து இன்னைக்கு போட்டதில் லைனாக ஒரு கொஞ்சம் ஸ்டோரி வந்து ஜிமெயிலில் வந்து மெயிலில் வந்து ஷேர் பண்ணாங்க. இதுதான் லாஸ்ட் இன்னைக்கு வந்த ஸ்டோரி.
இது வந்து குட்டி குட்டி ஃபாண்ட்ல இவ்வளோ பெருசா இருக்கு. கொஞ்சம் நல்ல பெரிய லாங்கான ஸ்டோரி தான். ஹாய் அக்கா, ப்ளீஸ் டோன்ட் ஷேர் மை நேம் அண்ட் பிளேஸ் ஃபார் பிரைவசி. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவ்வளோ பிடிக்கும் உங்களை. அண்ட் ஐ ரியலி லவ் த வே யூ கேரி யுவர் செல்ஃப். லவ் யுவர் லாட்ஸ் அக்கா. நீங்க இந்த ஸ்டோரி நம்புவீங்களான்னு தெரியல. பட் கம்மிங் டு த ஸ்டோரி. Love you too. Thank you so much. இது நடந்தது back in 80s to 90s while my dad was 7 years. இப்போ எனக்கு 21 years. அப்போ calculate பண்ணிக்கோங்க எவ்வளோ years backன்னு. எங்க அப்பாக்கு 5 siblings. அதுல third sibling அக்கா, that is my அத்தை. Went for first day of college. ஒரு சின்ன காலேஜ், டிப்ளமா கோர்ஸ், பக்கத்து ஊர்ல. அது லிட்ரலி ஒரு ரொம்ப வில்லேஜ் மாதிரி. ஸோ எல்லாருக்கும் எல்லாரையும் மோஸ்டா தெரியும். எங்க அத்தை காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே தாத்தாலாம் எப்படி போச்சு, என்ன பண்ண அப்படிலாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் தண்ணி குடுன்னு கேட்டிருக்காங்க. எங்க தாத்தாவும் சரி புள்ள டயர்டா வந்திருக்கோம் அதான் தண்ணி கேட்கறான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. எங்க அப்பா ஸ்மால் கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதை எங்க அத்தை குடிச்சிட்டு திருப்பியும் தண்ணி தான்னு கேட்டிருக்காங்க. தென் சேம் அப்பா ஸ்மால் கிளாஸ்ல கொடுத்தாங்க. தென் அகெயின் தண்ணி கொடுன்னு ரொம்ப விகரஸ்லி கேட்டாங்க. எங்க தாத்தாக்கு பயம் வந்துருச்சு, என்னமோ ஆயிடுச்சுன்னு. திருப்பி கொஞ்சம் பெரிய கிளாஸ்ல கொடுத்தாங்க. அதுவும் ஃபுல்லா காலி. அகெயின் ஷி ஆஸ்க் ஃபார் வாட்டர் சேயிங் எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, நான் தண்ணி குடிச்சு பல வருஷம் ஆகுது, எனக்கு தண்ணி கொடு, எனக்கு த்ரோட்ல என்னமோ பண்ணுது, மூச்சு விட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி அப்ப எல்லாருக்கும் செம்ம அல்லு. எங்க தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டு என்னமோ உள்ள பூந்துடுச்சுன்ட்டு. தென் எங்க அப்பாவை விட்டு குடத்துல தண்ணி எடுத்துட்டு அத்தைக்கு கொடுத்தாங்க. லிட்ரலி ஷி ட்ராங்க் 3 குடம் ஆஃப் வாட்டர். அந்த குடம் அவ்வளோ பெருசா இருக்கும். பட் ஸ்டில் ஷி வாஸ் ஆஸ்கிங் ஃபார் வாட்டர். அப்புறம் ஊர்ல எல்லாரும் வந்துட்டாங்க தாத்தா வீட்டுக்கு. நான் சொன்னல அந்த ஊர் வில்லேஜ். ஸோ எல்லாருக்கும் எங்க என்ன நடந்தாலும் தெரியும். திஸ் வாஸ் ஆல் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தாத்தாஸ் ஹவுஸ் ரோட்ல. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த கிரௌட்ல ஒருத்தரையும் பார்த்து ராஜேஷ் ராஜேஷ்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அத்தை. தாத்தா செம்ம பயத்துல கிட்ட வந்து யாரு நீன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அத்தை, நான் உன்கிட்ட தண்ணி கேட்டேன், நீ தரல, அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அத்தையோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வாய்க்குள்ள கை வச்சு லிப்ஸ்ல 2 சைட்லயும் இழுத்து தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி வாயை கிழிக்கிற மாதிரி. எதுக்கு மேல முடியாதுன்னு பாட்டி போய் பக்கத்துல கோவில்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. அங்க இருந்து பூசாரி வந்து அத்தைய சேர்ல கட்டி வச்சுட்டாங்க, கையெல்லாம் கட்டி. அப்புறம் ஏதோ தண்ணிலாம் ஊத்தி யாரு நீ சொல்றியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. திருப்பியும் ராஜேஷ் ராஜேஷ்னு சொல்லியிருக்காங்க. நீ ராஜேஷான்னு கேட்டிருக்காங்க. அந்த பேய் சொல்லவே இல்லை யாருன்னு. ராஜேஷ் ராஜேஷ் சொல்லிட்டு இருந்துச்சு. சரி யாரு ராஜேஷ் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் இல்லை. செம்ம அடி சாட்டையில அடிச்சாங்க. தென் பேயோட கட்டை விரல் பிக் டோவை பிடிச்சு நசுக்கிருக்காங்க. இட் சீம்ஸ் அந்த சோல் ஒரு பர்சனோட கட்டை விரல்ல தான் இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. வலி தாங்க முடியாம அதுக்கப்புறம் தான் சொல்லிச்சு. 1 year பேக் எங்க அத்தை போன காலேஜ்ல ஒரு அக்கா இருந்தாங்க. எங்க அப்பாவோட ஒருத்தன் அந்த அக்கா பின்னாடி ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலேஜ்ல ரோட்ல ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்களாம். அந்த அக்காவுக்கும் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவங்களும் சிரிப்பாங்களாம். இந்த அக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. பட் அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டோட தான் எப்பயுமே இருப்பானா. இந்த அக்கா போய் சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் என் பின்னாடி வராத, வீட்டுல பார்த்தா ஸ்டடி ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் கொஞ்சம் ஹார்ஷா வார்ன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுல அந்த பையனுக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவன் நெக்ஸ்ட் டே போய் அந்த அக்கா கிட்ட, நான் உன் பின்னாடி வரமாட்டேன், பட் ஐ வாண்ட் டு டாக் டு யூ ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஸோ கிளாஸ்ல எனக்காக வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த அக்கா ரெஃப்யூஸ்ட். பட் ஷீ சம்ஹவ் செட் ஓகே. தென் அன்னைக்கு அந்த அக்கா காலேஜ் முடிச்சு கிளாஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிளாஸ்ல வந்து அந்த பையன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் அக்கா வாட் அந்த பசங்க போன அப்புறம் அந்த அக்கா அதே கிளாஸ் ஃபேன்ல மாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல அந்த லவ் பண்ண பையன் பேரு தான் ராஜேஷ். அண்ட் இந்த இன்சிடென்ட் நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்துச்சு. அண்ட் தோஸ் பாய்ஸ் were arrested and released within few months. எங்க அத்தாவோட தலையெழுத்து அந்த பேய் உட்கார்ந்த இடத்துல அந்த ஃபேன் கீழே போய் உட்காந்துட்டாங்க. அப்படியே அந்த பேய் இவங்க உடம்புக்குள்ள போயிடுச்சு. இவங்க ஹேங் பண்ணி
சூசைட் பண்ணனால தான் தண்ணின்னு கேட்டிருக்காங்கன்னு பூசாரி சொன்னாரு. அப்புறம் அந்த பூசாரி எடுத்து சொன்னாங்க, இது உன் வீடு இல்ல, எந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு, கல்யாணம் ஆக போற பொண்ணு, இவளை விட்டுருன்னு சொன்னாங்க. பட் அந்த பேய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ராஜேஷ்னு சொல்லிட்டு இருந்துச்சான். பார்க்கவே பாவமா இருந்துச்சான். எங்க பாட்டி இன்னும் அந்த இன்சிடென்ட் நினைச்சு அழுவாங்க. அண்ட் she actually loved him it seems. சும்மாதான் வார்ன் பண்ணாங்களாம். பட் இவன் ஈகோ பிடிச்சி ஏமாத்திட்டான் அந்த அக்காவை. அப்புறம் எவ்வளோ சொல்லி எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி முதுகெலும்புல அப்படியே சிலிர்த்து மேலும் 2 வாட்டி போகுது. அப்புறம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்களாம், அடிச்சாங்களாம். பட் எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் அந்த பேயோட கட்டை விரல்ல ஒரு சின்ன குழந்தையோட யூரின் போர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு பர்னிங் த கோஸ்ட் இட் சீம்ஸ். அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி அந்த பேய் போயிடுச்சு. இப்ப எங்க அத்தைக்கு ஒரு கிராண்ட்சன் இருக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கு பேய் பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஹஸ்பண்ட் சில்ட்ரன் யாருக்குமே தெரியாது. அந்த பூசாரி சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். தட்ஸ் இட் அக்கா, லவ் யூ லாட்ஸ். இது ரியலாவே நடந்த ஸ்டோரி. ஸ்டே கியூட். இதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஸ்டோரி இருக்கு, ஐ ஷேர் அக்கா. அண்ட் அந்த கூகுள் டாக்ல டைப் பண்ண முடியல. லவ் யூ லாட்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. செம்மையா ஸ்டோரி டைப் பண்ணியிருக்கீங்க. சூப்பரா இருந்தது. சூப்பரா இல்லை, செம்மையா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். கூகுள் டாக் நான் இப்போ வேற புதுசாக மாற்றிட்டேன். இப்போ இந்த வீடியோலேயும் நான் அட்டாச் பண்ணுறேன், பின்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் வந்திருக்குமா, அரை மணி நேரம் வந்திருக்கும். இன்னும் ஒரு ஸ்டோரி இருக்கான்னு நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா இதோட நிறுத்திக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு எல்லா ஸ்டோரியும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்க்ரால் பண்ணிட்டே போகிறேன், ஒன்றுமே கிடைக்கலையேப்பா. நான் ரொம்ப நேரம் ஸ்க்ரால் பண்ணிட்டேன், ஒரு ஸ்டோரி கிடைக்கலையே. ஒரு ஸ்டோரின்னு டைப் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக எதாவது கிடைக்கும். ஸோ ஒன்று கிடச்சிருச்சு. நல்ல லாங் ஸ்டோரி தான். எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்க்கலாம். ஹாய் அக்கா, ஐ எம் a big fan of your ghost story episodes. Please don't mention my name and please. I am Tudutut from Titit. சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே ரீட் பண்ணுற சாக்கில் அப்படியே நான் வாட்டுக்கு படிச்சுட்டானா என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் அதர் கோஸ்ட் ஸ்டோரிஸ். இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எஸ், it is a black magic story happened to my grandmother. I am sure it is going to give you spine chills when you see tube lights and mirror. என் முன்னாடி மிரர் இருக்கு, என் சைட்ல மிரர் இருக்கு. What do you mean? போச்சா? I think this intro is enough and let's jump right into the story. எங்க அம்மாச்சிக்கு 3 children. My mom, பெரியம்மா and மாமா. எங்க பெரியம்மா எங்க அம்மாச்சியோட பெரியம்மா வீட்டுல வளர்ந்தாங்க. எங்க அம்மாச்சியோட அம்மா வீடு ஜஸ்ட் 2 வீடு தள்ளி தான் இருக்கும். அதனால எங்க அம்மாச்சி பேங்க் முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்பாங்க. எங்க தாத்தா டாக்டர். ஒரு நாள் எங்க அம்மாவும் எங்க மாமாவும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் மாமா 1st ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அம்மாச்சி வீடு ஒட்டு வீடு, அங்க வாசல்ல ஒரு டியூப்லைட் இருக்கும். அந்த டியூப்லைட்டுக்கு கீழே தான் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் ஃப்ரைடே 6 o'clock ஈவினிங் 3 drops of blood எங்க அம்மாவோட நோட் புக்ல விழுந்திருக்கு. மேல பார்த்தா டியூப்லைட்ல இருந்து ஒழுகுது. அவ்வளவுதான், 2 பேருக்கும் அள்ளு விட்டுருச்சு. 2 பேரும் வேகமா அம்மாச்சியோட அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாரும் ஓடி பார்த்தாங்க. எங்க அம்மாவோட அத்தை வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மாச்சி அதை கிளீன் பண்ணி விட்டுட்டு ஏதாவது பள்ளி செத்து இருக்கும்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டாங்க, பயப்படக்கூடாதுன்னு. But this continued every Friday sharp 6 o'clock, which is 3 drops and not more than that. எங்க தாத்தாட்ட சொன்னா எங்க தாத்தா நம்ப மாட்டாரு. அப்புறம் இது கண்டினியூ ஆயிட்டே இருந்தனால எங்க அம்மாச்சி ஒரு சாமியார்ட்ட போனாங்க. அவர் ஒரு ஊமை சாமியார், அவரால் பேச முடியாது. அதனால அவர் கூட ஒரு சிஷ்ய சாமியார் இருந்தாரு. அப்போ எங்க அம்மாச்சியும் எங்க தாத்தாவும் அந்த சாமியார் பார்க்க போயிருந்தாங்க. அவங்க சேவல் பலி கொடுக்கணும்னு சொன்னனால சேவல் வாங்கிட்டு போயிருந்தாங்க. எங்க அம்மாச்சி ஒரு சில்க் சாரி கட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப அவரு, நீ கட்டியிருக்க சாரிய கொடு, அதுலதான் பலி கொடுக்கணும்னு சொன்னாரு சைகையில. எங்க அம்மாச்சி, எல்லாம் என்கிட்ட வேற சாரியும் இல்ல, அது மட்டும் இல்லாம இது என் ஹஸ்பண்ட் எனக்கு ஸ்பெஷலா எடுத்து கொடுத்ததுன்னு சொன்னாங்க. இல்ல இதுதான் வேணும்னு சொன்னனால எங்க தாத்தா பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போய் ஒரு சாரி வாங்கி உடுத்த சொல்லி அந்த சில்க் சாரியை கொடுத்துட்டாங்க. Something you cannot believe your eyes happened. They both disappeared, taking that sable and silk saree within a fraction of a second. I forgot they also gave her a mirror. அந்த மிரரை blood வர டியூப்லைட்டுக்கு ஆப்போசிட்ல மாட்ட சொன்னாங்க.
From that onwards, blood அந்த டியூப் லைட்ல இருந்து வரல. A feel of sigh, but the happiness didn't last long. எப்போ அந்த blood பக்கத்துல இருந்த டியூப் லைட்ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. Not knowing what to do next, she met another சாமியார். அந்த சாமியார் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. அப்போ அவரு ப்ளூ, கிரீன் அண்ட் ரெட் கலர்ல திரி போட்டு விளக்கு ஏத்தணும், அந்த விளக்கு அணையாம நைட் ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உங்க ஹஸ்பண்டோட தம்பி தான் உங்களுக்கு பில்லி சுனிய வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நீ போய் உன்னோட பீரோல உன்னோட முகூர்த்த சேலையில இருக்க முந்தானில கிழிஞ்சு இருக்கும் பாருன்னு சொன்னாரு. அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி பண்ணோம். இப்போ we are fine and no problem now. இன்னமும் அந்த மிரர் எங்க அம்மாச்சி வீட்டுல இருக்கு அண்ட் அதுல யாரும் ஃபேஸ் பாத்திரக்கூடாதுன்னு பீரோ பின்னாடி மறைச்சு வச்சிருப்பாங்க. That's all, Aarti. This is my grandmother's story. Your makeover skills are getting better day by day and hopefully waiting that you would read the story. Love you, Aarti. Take care and don't forget to update about Ghost Akka in your house. Bye. எனக்கு ஒரு மாதிரி டிஸி ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாமா இதோட? இதுக்கப்புறமும் ஸ்டோரி இருக்கு, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. பட் ஆனால் எனக்கு லைட்டாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ட்ரெஸ்ஸஸும் ட்ரை பண்ணோன்னல்ல, டைம் வந்து 4:35 ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக ஆல்மோஸ்ட் 55 மினிட்ஸ் வீடியோ எடுத்திருக்கோம். அது எப்படியும் 35 மினிட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் 30 மினிட்ஸ் வீடியோ மட்டும் இந்த எபிசோடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்த எபிசோட் கொஞ்சம் லாங்காக, இதை விட லாங்காக போடுறேன் நான். ஸோ உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்குது ஷேர் பண்ணோன்னா கூகுள் டாக்கில் ஃபார்மில் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் வந்து போட்டுருங்க. ஸோ தட் இந்த மாதிரி நான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கலாம்னா ஈஸியாக எல்லாமே ஒரே இதில் இருக்கும். அண்ட் எனக்கும் வந்து இதை ரீட் பண்ணுறோம், இதை ரீட் பண்ணல அப்படின்றது வந்து அந்த ஒரு இது வச்சுருப்பேன் நான். ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லைக்ஸ் வீடியோ. இப்போ வளருது வாயெல்லாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.